ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த பைத்தான் சீரீஸில் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற முக்கியமானது பைத்தான் சாம். ஸோ நம்ம பைத்தான் இப்போ டெவலப் பண்ண போகிறோம். டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு எப்பவுமே வந்து ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் தேவை. அதை நம்ம எங்கே கோடு எழுதுகிறோமோ அதான் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அந்த டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் சில டூல்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ நம்ம வந்து ஐடிஇ அப்படின்னு சொல்லுவோம். இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இன்டகிரேட்டட்னா உங்களோட அந்த அந்த ஐடியிலேயே உங்களுக்கு உங்கள் கோடு எழுதுறதுக்கு கம்பைல் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஐடியிலே ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் சர்வரில் போய் டிப்ளாய் பண்ணணும்னு தேவை கிடையாது. ஸோ இந்த ஐடியில் இப்போ நம்ம என்னோட சீரீஸ் ஃபுல்லாகவே புதுசாக கோடு எழுதுகிறவங்க, பைத்தானில் வந்து ஒன்றுமே தெரியாமல் புதுசாக எழுதுகிறவங்க அப்படின்னும் போது அதுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பைச்சாம் அப்படின்ற ஐடி. இதை நீங்கள் வந்து jetbrains.com/pycharmனு போட்டிங்கன்னா இங்கே டவுன்லோடு வரும். இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ப்ரொஃபஷ்னல் ஆர் கம்யூனிட்டி கேட்கும். ஸோ நம்ம கம்யூனிட்டி வெர்ஷன் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். அந்த கம்யூனிட்டி வெர்ஷன்லேயே மோஸ்ட்லி எல்லாமே நமக்கு கவர் ஆகிடும். ஸோ மேக் ஓஎஸ், லினக்ஸ் உங்களோட எது உங்களோட இதுவோ அதை நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ அதை இது பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் என்னோடய விண்டோஸ் லேப்டாப்பில். இன்ஸ்டால் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இந்த பைச்சாம் வந்து இப்படி இன்ஸ்டால் ஆகிட்டு உங்களுக்கு வந்துடும். இதான் ஐடிஇ. ஸோ இப்போ இந்த பைச்சாமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமோட வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைச்சாமில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைல். இதில் வந்து ப்ராஜெக்ட்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒரு ப்ராஜெக்ட். நீங்கள் மல்டிபிள் ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ கோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோட் அனாலிசிஸ் பண்ணுறது. ஸோ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னால உங்களுக்கு கோடு க்ளீன் அப் பண்ணுறது, கோடை இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி கோடை ஃபார்மேட் பண்ணுறது, கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரீஃபேக்டர்ன்றது கோடை சேஞ்ச் பண்ணுறது, இல்லை ஃபைலை ரீநேம் பண்ணுறது, இதெல்லாம் ரீஃபேக்டரில் வரும். கோடை ரன் பண்ணி பார்க்குறது, ஒரு ஒரு வெப்சைட் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த வெப்சைட் ரன் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுன்றதை நீங்கள் லோக்கலில் பார்த்தா தான் அதை நீங்கள் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீபக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. டீபக்கிங்னா ஏதாவது எரர்ஸ் இருக்கா, த்ரோ பண்ணுதா, setup.py வந்து பேக்கேஜிங் பண்ணுறதுக்கு. ஸோ விசிஎஸ் வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஒரு ரெபாசிட்டரி மாதிரி வெர்ஷன் கண்ட்ரோலு. இதில் நீங்கள் கிட்டு கூட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். கிட் ஹப் கூட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கோடு எங்கேருந்து வேணாலும் இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் நீங்கள் சிஐசிடி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்டினியூவஸ் இன்டெகிரேஷனில் வந்து நம்ம வந்து இந்த கிட் ஹப் ஜென்கின்ஸ் பற்றிலாம் பேசியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு டூலையும் இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும் உங்கள் சோர்ஸ் கோடை பண்ணுறதுக்கு. ஃபைனலாக உங்கள் வியூ எப்படிப்பட்ட வியூ வேணும் அப்படின்றது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மோஸ்ட்லி நம்ம நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம நிறைய யூஸ் பண்ணுறது இந்த கீழே பார்த்தீங்கன்னா இப்போ வெர்ஷன் கண்ட்ரோல். சப்போஸ் நீங்கள் கிட்டோட கமிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வெர்ஷன் கண்ட்ரோலில் சில ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ண முடியும் யூஐலேயே. கோட் கமிட் பண்ணுறது அதெல்லாம். ஸோ பைத்தானில் நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. நம்ம அதை ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் வீல்ன்றது ஒரு பேக்கேஜ், செட்டப்ன்றது ஒரு பேக்கேஜ். ஸோ இந்த இந்த மாதிரி வந்து பைத்தான் பிஐ ஸோ நிறைய பேக்கேஜஸ் வந்து நமக்கு பைத்தானில் தேவைப்படும். ஸோ இது ஆல்ரெடி பைத்தான் பேஸ்டு ஐடின்றனால இவங்களே நிறைய இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிருக்கு. எந்தெந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகலையோ அது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ செட்டப் டூல்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோடில் வந்து செட்டப் setup.py அப்படின்னு பண்ண முடியுது நம்மளால. ஓகேங்களா? ஸோ ஸோ setup.py இந்த மாதிரி வந்து அது வந்து நம்ம பேக்கேஜிங் சிஸ்டம்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீல்ன்றதும் ஒரு பேக்கேஜிங் சிஸ்டம். பிப்ன்றது தான் பேக்கேஜ் மேனேஜர். பைத்தான் பேக்கேஜ் மேனேஜர் பிப். ஸோ நம்ம எதாவது பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம்னா பிப் இன்ஸ்டால் சொல்லி தான் நம்ம கொடுப்போம். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ இதில் ரொம்ப அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினல் யூஸ் பண்ணுவோம். ஸோ டெர்மினல்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு கீழேயே உங்களுக்கு ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் இப்போ எந்த ப்ராஜெக்ட்டில் இருக்கனோ அந்த ஃபோல்டருக்குள்ளே அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஏன்னா அங்கேருந்து ஓப்பன் பண்ணுறனால. ஸோ பைத்தான் ப்ராஜெக்ட்டில் இருக்கேன். ஸோ இங்கே main.pyன்னு இருக்குது. ஸோ பைத்தானோட ஃபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு .py அப்படின்னு தான் ஆரம்பிக்கும்.
ஓகேங்களா? ஸோ இப்ப நான் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன். நியூ ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட் நேம் என்னன்னு கேட்குது. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம் வந்து ஹலோ வேர்ல்ட். குடுத்தோனே, இதில வந்து சில சில ஃபீச்சர்ஸ் காட்டும். இதில நீங்க டிஃபால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது விர்ச்சுவல் என்வைரன்மென்ட் வந்து நெறைய இருக்கு. பைப், என்வி, கோடு பட் நீங்க இது வந்து அது எல்லாமே டிஃபால்ட்டாவே நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா பைத்தான் ரன் பண்றதுக்கான சில பேக்கேஜஸ் தேவைப்படும். அதெல்லாம் வந்து ஐடியே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கும். ஸோ, இப்ப நான் கிரியேட்ன்னு குடுத்தோனே, திஸ் விண்டோ ஆர் நியூ விண்டோன்னு கேட்கும். 2 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணோம்னா 2 விண்டோல ஒர்க் பண்ணணும். நான் திஸ் விண்டோ அப்டின்னோனே நமக்கு விர்ச்சுவல் என்வைரன்மென்ட் வந்து கிரியேட் ஆவுது. பைத்தான் ரன் பண்றதுக்கு. நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா, பைசார்ம்ல நீங்க யூஸ் பண்றது தான் ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்ப ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே, உங்களுக்கு ஒரு அ புரோகிராமோட வந்துருது. ஸோ பைசார்மே வந்து என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு ஒரு புரோகிராமோட குடுத்துருது. இப்ப இந்த புரோகிராம ரன் பண்ணணும் அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, ஸோ ஆக்சஸ் கேட்குது பைசார்ம்க்கு விண்டோஸ்ல. ஸோ இப்ப பைத்தான் கன்சோல் வந்து கீழ ஓப்பன் ஆயிருக்கு. இப்ப நீங்க வந்து ஆ ஹலோ வேர்ல்ட் ஹலோ வேர்ல்டு கிடையாது. க பைத்தான் டா பைத்தான் ஸ்பேஸ் மெயின் டாட் py. ஸோ இந்த ப்ரோகிராம் ஆக்சுவலா ரன் ஆயிருக்கு. நான் இந்த பைத்தான் கன்சோல் இல்லாம டெர்மினல் நான் எடுக்கிறேன். ஸோ பைத்தான் கன்சோலுக்கும் டெர்மினலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். ஸோ கிளியர். இப்ப டெர்மினல்ல நம்ம பாத்ல இருக்கோம் இல்லைங்களா? பைத்தான் ஸ்பேஸ் மெயின் டாட் py ஃபைல் நேம். ஸோ பைத்தானோட ஃபைல் நேம் எல்லாமே pyன்னு வரும். ஸோ இப்ப என்டர் பண்ணோம்னா, ஹாய் பைசார்ம் அப்படின்னு வருது இந்த அப்ளிகேஷன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிரிண்ட் ஹாய் நேம். என்ன நேம் பிரிண்ட் பண்ணணுன்றது இங்க குடுத்துருக்காங்க. நேம் பைசார்ம் சொல்லிட்டு. இப்ப நான் புதுசா ஒரு ஃபங்ஷன் எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ நியூ ஸோ இங்க போயிட்டு நியூ ஃபைல். ஸோ ஹலோ டாட் py குடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா பைசார்ம் அதாவது பைத்தான் ஃபார்மேட்ல கொண்டு வந்துரும். இப்ப இந்த ஃபைல்ல பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் நீங்க குடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆ பிரிண்ட்ன்ற கமாண்ட் தான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல அவுட்புட் வரும். பிரிண்ட்லயே உங்களுக்கு இது காட்டும். பைத்தானே உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் காட்டும். அது எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ பிரிண்ட்டு இப்போ ஹலோன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எப்பவுமே இது பைத்தானுக்குள்ள குடுக்கும்போது, நீங்க இந்த சிங்கிள் கோட்ஸ்ல குடுக்கணும். இந்த கோட் இல்ல. சிங்கிள் கோட் வந்து ஒவ்வொரு கீபோர்ட்ல ஒவ்வொரு மாரி சிங்கிள் கோட் இருக்கும். குடுத்தோனே, இப்ப இந்த ஃபைல இப்படி நீங்க கிளிக் பண்ணி ரன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரன் ஆகும். இல்லன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, டெர்மினல் போயிட்டு பைத்தான் ஹலோ டாட் py அப்படி நீங்க எழுதின கமாண்ட் கரெக்ட்டா இல்லையா? அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். நீங்க எழுதுற ப்ரோகிராம் கரெக்ட்டா இல்லையா? ஹலோ டாட் பார்த்தீங்கன்னா, ஹலோன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்ப இதில பார்த்தீங்கன்னா, பைத்தான் பொறுத்தவரைக்கும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் வந்து இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கு சில இது குடுக்குது. நீங்க இந்த கோட்ஸ்ல குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பைசார்ம் வந்து கரெக்ட்டான சின்டெக்ஸ்ல மாத்தி விட்டுரும். இப்ப பைத்தான்ல நான் நெக்ஸ்ட் ஒரு பிரிண்ட் குடுக்குறேன். ஸோ பேசிக்ல இருந்து பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு அப்பதான் அந்த பைத்தான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அட்வான்ஸ் போக போக நீங்களே வந்து ரொம்ப ஈஸியா கோட் அடிக்கிற மாரி இருக்கும். ஸோ இப்போ நான் இத ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பைத்தான் hello.py இதே ஃபார்மேட்ல வரும். ஸோ பைத்தான் பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, லைன் பை லைன் மேல இருந்து உங்க ப்ரோகிராம் வந்து ரீட் பண்ணிட்டே வரும் பைத்தான் பொறுத்தவரைக்கும். சப்போஸ் நீங்க 1000 லைன்ஸ் அடிக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு லைனா பைத்தான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்ப ஹலோ, ஹலோ 1, ஹலோ 2, ஹலோ 3, ஹலோ 4 இப்ப ஒண்ணு ஒண்ணா பைத்தான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரும். இப்போ பைத்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேரியஸ் அ பேக்கேஜஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த செஷன்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பைசார்ம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்றது தான் இம்பார்ட்டன்ட். இதுல உங்களுக்கு பைசார்ம் ரிலேட்டடா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு, டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க கமெண்ட்ல பாஸ் பண்ணுங்க. இப்போ பைசார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஹலோ மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் நீங்க ஹலோ
நீங்க பைத்தான்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அடிச்ச உடனே உங்களுக்கு ஹலோ வந்துருச்சு. பட் ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ்ல ஜாவால கொஞ்சம் லைப்ரரிலாம் இம்போர்ட் பண்ற மாரி இருக்கும். இப்ப நீங்க மெயின்ல இருக்கீங்க. இப்போ இந்த 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 மெயின்ன்றது தான் உங்களோட அ அ சோர்ஸ் கோட். இப்ப நீங்க வந்து இந்த மெயின்ன்றது எங்க இருக்கோ, அத வச்சு தான் ப்ரோகிராம் ரன் ஆகும். அதாவது இப்போ 2 ஃபைல் இருக்கு நம்மகிட்ட. ஹலோ டாட் பை. பட் நான் இந்த ப்ரோகிராம ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, டோட்டலா இந்த ப்ரோகிராம் ரன் ஆகும். இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது. ஹாய் பைச்சார்ம் அப்படின்ற ப்ரோகிராம் தான் உங்களுக்கு ரன் ஆகுது. ஏன்னா, அங்க தான் உங்களுக்கு மெயின் இருக்கு. மெயின் எதுக்குன்னா, நீங்க நெறைய ப்ரோகிராம் கிரியேட் பண்ணாலும், ஃபர்ஸ்ட்டு எந்த ப்ரோகிராம் கால் பண்றதுன்னு தான் மெயின். அத நம்ம டிக்ளேர் பண்றது தான் இஃப் மைனஸ் மைனஸ் நேம் ஈக்குவல் டூ மைனஸ் மைனஸ் மெயின். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீன் பட்டன் இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணி ரன் மெயின் அப்படின்னு குடுத்தனாலும் நமக்கு ப்ரோகிராம் ரன் ஆகும். ஸோ, இந்த இடத்துல மட்டும் இந்த ஒரு ப்ளே பட்டன் இருக்கு. மத்த எல்லா இடத்துலயுமே இல்ல பாருங்க. ஸோ, இங்க பாருங்க பிரிண்ட்ல எங்கேயுமே ப்ளே பட்டன் இல்ல பாருங்க. ஏன்னா, இந்த ப்ரோகிராம் ரன் பண்ணணும்னா, அதாவது இது மொத்தமா ஒரு அப்ளிகேஷனா ரன் பண்ணணும் அப்படின்னா, மெயின் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இடத்துல இந்த பட்டன வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிரும். இப்ப இந்த இடத்துல ஒரு அ அ இந்த இடத்துல சில ஐடியாஸ், சில சில சிம்பல்ஸ் வந்து இந்த பைச்சார்ம் உங்களுக்கு காட்டும். இப்ப இது ஒரு சிம்பிள் ப்ரோகிராமு. பட் இந்த ப்ரோகிராம்ல இப்போ நான் என்ன பண்றேன்னா, கொஞ்சம் மாடிஃபை பண்றேன் உங்களுக்காக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது இப்போ இந்த டெஃப் அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன். ஸோ இப்போ வந்து பிரிண்ட் ஃபங்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹாய் குடுத்துருக்கான். நம்ம ஹலோ குடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஆ இந்த நேம் இங்க வந்து நம்ம என்ன குடுக்குறோமோ, அத வந்து இங்க பிரிண்ட் பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு, இங்க வந்து நேம் குடுத்துருக்கான் இல்லைங்களா? இப்ப நம்ம அப்படி குடுக்காம, நம்ம வந்து ஜஸ்ட் வந்து பிரிண்ட். ஸோ எஃப்னா ஃபார்மேட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப ஒரு ஒரு ஃபார்மேட். பட் நான் அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் அப்படின்னு குடுக்குறேன். ஒரு நான் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த ஃபங்ஷன் எழுதுறோம்னா, இப்ப இந்த இதுக்கும் 2 டிஃபரெண்ட் 2 ஃபங்ஷன்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ ப்ரோகிராமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் பை ஃபங்ஷன் எழுதுவோம். இப்ப நான் இத ப்ளே பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெல்கம் வரல. ஏன் வரலன்னா, மெயினுக்கு வந்து இந்த ஃபங்ஷன் வந்து தெரியல. இப்ப நான் இந்த இடத்துல வந்து மெயினுக்கு வந்து பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் அதுவே சஜஷன் உங்களுக்கு குடுக்கும். ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்ஷன நான் மெயின்ல ஆட் பண்ணிட்டு, இப்ப ப்ளே பண்றேன்னு வச்சுக்கோங்க. வெல்கம் வந்துரும். ஏன் ஃபர்ஸ்ட்டு வெல்கம் வரல? ஏன் இப்ப வருதுன்னா, இந்த ஃபங்ஷன் இப்ப நான் இதுல எவ்வளோ ஒரு 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 பேக்கேஜ் மாரி வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ஃபங்ஷன்ல எவ்வளோ வேணாலும் எழுதி, அந்த ஃபங்ஷன எங்க வேணாலும் நான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இடத்துல வந்து டெஃப் ஆ நான் வந்து ஒரு ஃபங்ஷன் நேம் வச்சுப்போம். ஹலோ அப்படின்னு வச்சுட்டு ஆல்ரெடி ஹலோ வச்சிருக்கோம்னு நெனைக்கிறேன். ஸோ ஹலோ 1, 2, 3ன்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு ஃபங்ஷன். இந்த ஃபங்ஷன்ல நம்ப இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதுறோம். ஸோ ஃபங்ஷன் வரும்போது அதுக்குள்ள இப்படி வரணும். ஸோ ரீஃபேக்டர் பண்ணா அந்த ஃபைல் ரீஃபேக்டர்னா அவங்க அந்த செக் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் தப்பு இருந்தா. இப்ப நான் ரன் பண்றேன். இந்த ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஹலோ வெல்கம் மட்டும் தான் வருது. ஹலோ 1, ஹலோ 2, ஹலோ 3ன்னு வரல. ஸோ நான் இப்ப இந்த ஃபைல்ல அந்த ஃபைல கால் பண்ணணும். ஸோ இம்போர்ட் ஹலோ டாட் ஹலோ. ஸோ நம்ம இப்படி கூட பண்ணலாம். ஃப்ரம் ஹலோ இம்போர்ட் ஃபங்ஷன் நேம் என்ன வச்சிருந்தா ஹலோ 1, 2, 3 அதுவே காட்டுது பாருங்க. ஃப்ரம் ஹலோ இம்போர்ட் ஹலோ 1, 2, 3 இப்படி பண்ண உடனே, இப்ப அந்த ஃபங்ஷன் இருக்கு இல்லையா? ஹலோ 1, 2, 3 அது வந்து இங்க வந்துரும். ஸோ இப்ப நம்ம ரன் பண்ணோம்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஹலோலாம் வரும். ஸோ ஆக்சுவலி நம்ம இன்னொரு ஃபைல்ல ஃபங்ஷன் எழுதியிருக்கோம். அத மெயின் ஃபங்ஷன்ல நம்ம கால் பண்றோம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, பைத்தான் ப்ரோகிராமிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, அ எ இந்த ஜர்னில நீங்க கண்டிப்பா ஒரு டெவலப்பர் ஆக முடியும். பிராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோ ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பைச்சார்ம் இன்ஸ்டால் பண்ணி, அதுல இருக்க ஹலோ வேர்ல்டு ப்ரோகிராமையும், ஹாய் ப்ரோகிராமையும் ரன் பண்ணி பாருங்க.
நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் நான் காட்டப் போறேன். அத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க் யூ கைஸ். பாய்.